வெல்கம் டு மிஸ்டர் நோபடி ஸ்டிபி. என்ன பார்க்க ஒரு மூவி வந்து இஃப் 2024 ரிலீஸ் ஆன ஒரு அனிமேட்டட் ஃபேண்டசி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போட்டோன்னு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டெலிபின் லாட்கேஸ் உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மெயினான கேரக்டர் வந்து பின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து தன்னோட அம்மா வந்து கேன்சராக இருந்துட்டாங்க. இப்போ வந்து தன்னோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி வந்து பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து தன்னோட மெச்சூரிட்டினால இதை வந்து ஹேண்டில் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலுமே ஒரு சின்ன குழந்தை தானே. ஸோ அதனால் அது வந்து ஒதுங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட கிராண்ட்மா, அதாவது அப்பப்போ போய் டாக்டர் அப்பப்போ போய் அப்பாவை விசிட் பண்ணிட்டு வருவோம். அண்ட் அப்போ அது அந்த மற்ற சமயத்தில் வந்து தன்னோட கிராண்ட்மாவோட அப்பார்ட்மெண்ட்டில் நியூயார்க்கில் இருக்கா. அண்ட் வந்து தன்னோட அம்மாவோட பழைய ஒரு கேமரா ரெக்கார்டருக்கு வந்து சார்ஜர் வாங்க போகிற அந்த சமயத்தில் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது சம் கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீச்சரை வந்து பார்க்குறான். அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த க்ரீச்சர் வந்து தன்னோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 2 ஃப்ளோரும் எண்ட் ஆஃப் த ஃப்ளோருக்கு வந்து உள்ளே போகுது. அண்ட் உள்ளே போயிட்டு அந்த பார்க்க முடியல, ஏன்னா வந்து அவங்க கதை உடனே வந்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கதவை தட்டி பார்க்கும்போது தான் தெரிய வருது அங்கே வந்து உள்ளே யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி வந்து நிறைய வாட்டி பார்த்த அந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது அங்கே வந்து கேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அண்ட் அவங்க கூட வந்து ஒரு 2-3 க்ரீச்சர்ஸ் இருக்குது. க்ரீச்சர்ஸ் முடியாது. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், இஃப்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. சின்ன வயசில் அந்த கிட்ஸ் எல்லாருமே வந்து தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டை வந்து கற்பனை பண்ணி வைப்பாங்க. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸோட தேவை இல்லாத சமயத்தில் ஸோ வந்து அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க மறந்துடுவாங்க வளர. ஓகேங்களா? அந்த மாதிரி அபேண்டன் ஆன இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து புது கிட்ஸை தேடுறது தான் அந்த கேலோட வேலையே. ஸோ வந்து பி வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இவங்க வந்து கானி ஐலாண்டில் வந்து ஒரு தீம் பார்க் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த தீம் பார்க்கு போனதுக்கப்புறம் அங்கே நிறைய இஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து புது கிட்ஸை தேடுற அந்த வேலையில் இறங்குறாங்க நம்ம கேலும் பியும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களால முடியாது, ஏன்னா வந்து புது கிட்ஸ்க்கு யாருக்குமே வந்து செட் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எதுவுமே. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு லீடர் ஒருத்தருப்பார், டெடி பேர் ஒருத்தருப்பார், லிசின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர்கிட்ட வந்து நம்ம பி பேசுகிற சமயத்தில் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, புது கிட்ஸை தேடி பழைய கிட்ஸுக்கு தான் தன்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அப்போ தான் நம்ம பிக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் வந்து புது கிட்ஸை தேடி இவங்க வந்து திணிக்கணும். ஸோ பழைய கிட்ஸுக்கு தன்னோட மெமரிஸை ரீக்ரெயின் பண்ண வச்சாலே இந்த இஃப்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தென்படுது. ஸோ வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க, அது ஒர்க் அவுட் ஆகுது. கடைசியில் எல்லா இஃப்ஸையுமே தன்னோட ஒரு ஓனான அந்த கிட்டுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தாங்களே இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. உண்மையாகவே சொல்ல போனால் சச்ச எமோஷ்னல் ஒன். கண்டிப்பாக அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் 2 பேருமே பார்க்கணும். நானும் நினச்சேன் படம் எங்கே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் வந்த சமயத்தில். ஆனால் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது செம்ம படம், எமோஷ்னலான கண்டென்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்து சில பசங்க தனியாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இட்ஸ் தான் வந்து ஒரு எப்படி சொல்லணும், ஒரு கம்பேனியன்ஷிப் மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை வந்து ஒன்று சேர்க்குற விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே இந்த படம் பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து இந்த படத்தை வந்து குறை சொல்கிறதுக்கு எனக்கு மனசே வரல. அந்தளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. உண்மையாகவும் கான்செப்டும் சூப்பராக இருந்தது. அதனால இந்த படத்துக்கு நான் 4 winners தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி போங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மிஸ்டர் நோபடி நிறுவனம் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.